நல்ல பண வசதியும் நல்ல வேலையும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படிங்கிறது கண்கூட பார்க்குற உண்மைங்க. நாம பேசுற பேச்சுக்கு கூட மதிப்பு இருக்காது. அப்படியே நம்ம சொல்ல வர கருத்தை சொன்னோம் அப்படின்னா நீ என்ன சொல்றது, நீ எல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிலைமை வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். அதனால நமக்கு தேவைக்கான பணத்தை நாம கண்டிப்பா உழைச்சு சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது, இங்க நம்ம எல்லாருக்குமே கொடுத்து உதவக்கூடிய ஒரு குணம் கண்டிப்பா இருக்கும். ஆனா நாம யாருக்கு கொடுக்கிறோம், எதுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எப்பவுமே நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்ட்டு நம்ம நம்பி பணம் கொடுத்து உதவி செய்வோம். ஆனா அந்த பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது அவங்களோட சுய ரூபம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா நமக்கு தெரியுங்க. அதுக்கு நம்ம கௌரவமா பணத்தை இல்லைன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அப்படியே நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஏழைக்கோ முடியாம இருக்கிறவங்களுக்கோ இதுக்கு முன்னாடி அவங்க மற்றவங்க கிட்ட பணம் வாங்கி வந்து என்ன மாதிரியான அவங்க நடந்துகிட்டாங்க, கரெக்டா திருப்பி கொடுத்துருக்காங்க, இல்ல எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உதவி செய்யறது நம்மளோட சேஃப். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே நாம ஒரு உதவி செய்யும் பொழுது நல்லவங்களா இருப்போம். ஆனா அந்த உதவியை அவங்க நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது கெட்டவங்களா மாறிடுவோம். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆபத்துக்கு நமக்கு உதவுனாங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும், அவங்க எப்படி பழிவாங்கலான்னு யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம கொடுத்த பொருளை திருப்பி கேட்கிறோம்ல, அதனாலதான் சொல்றேன். அப்போ நாம எப்பவுமே எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காம பண விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நான் என்னோட சொந்த ஒரு அனுபவத்துலதான் நான் சொல்றேன். நல்லவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க, நமக்கு ரொம்ப ஆறுதல் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்பி நம்ம ஒரு பணமையோ நகையையோ கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்மளால திருப்பி கேட்கவும் முடியாது. அப்படி கேட்கிறப்போ நாம மிகப்பெரிய ஒரு விரோதியா மாறிடுறோம். அதோட என்ன பரவாயில்லையே, சந்தர்ப்பம் கிடைக்கலான்னு பார்த்துட்டு நம்மளை பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நாம எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிப்போம் தெரியுமா. நாம ஒரு உதவின்னு போய் கேட்கும் போது நமக்கு செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பணம் கொடுக்காம யாருக்கும் கடன் கொடுக்காம இல்லை நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுவாங்க. ஆனா கொடுத்து 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 ஏமாலியா ஆகி நிக்க போறது என்னமோ நாம தான். அப்போ உதவி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு திருக்குறள் கூட அழகான ஒரு திருக்குறள்ல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்யற உதவி கூட யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அது நல்ல உதவியா கெட்ட உதவியா அப்படிங்கறதே இருக்கு. அந்த உதவிக்கான மதிப்பு இருக்குல்ல, அதுவே ரொம்ப பெருசு. நம்ம செய்யற உதவி கூட நல்லவங்களுக்கு தான் செய்யணுமா. நல்லவங்க மீன்ஸ் அவங்க அந்த ஒரு உதவியை அவங்க எப்படி பாக்குறாங்க. பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படும் பொழுது அவங்க நமக்கு உதவிட்டாங்க, அதை நம்ம கரெக்டா அவங்க கிட்ட நடந்துக்கணும், அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க கஷ்டம்னு கேட்கும்பொழுது அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்தோட இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யலாம். இங்க எதிர்பார்ப்பு இல்லாம செய்யற உதவி தாங்க உதவி அப்படின்னு கிடையாது. அப்படி அது எந்த உதவி தெரியுமா, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை, ஒண்ணுமே இல்லை, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நம்ம செய்யற உதவியை நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனா கடன் அப்படிங்கிறப்போ அதை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க தான் செய்வோம். கரெக்டுங்களா. அப்ப அது நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணும்னா நம்பிக்கையான ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நம்பி நம்பி யாரையும் நம்பி ஏமாந்துடவும் கூடாது. கரெக்டுங்களா. நம்ம செய்யக்கூடிய உதவியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், இல்ல நம்ம காட்டக்கூடிய அன்பா இருக்கட்டும், பரிதாபமா இருக்கட்டும், இரக்கமாகட்டும், ஆப்போசிட் அதை யாரு வாங்குறாங்க அது ரொம்ப முக்கியம். யாருமே தெரியாதவங்க மேல நம்ம அன்பையும் கருணையும் வச்சோம் ஏமாந்து போக வேண்டியதா இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க மேல வச்சோம் ஏமாந்து போக வேண்டியதா இருக்கு. இங்க என்னன்னா புரிதல் ரொம்ப முக்கியம். நாம தெளிவா இருந்து அடுத்தவங்க எப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி நாம ஒரு உதவியை செய்யறோம் அப்படின்னா அது நம்மளோட கௌரவத்தை தான் காப்பாற்றும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துங்க கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.